அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டாக்டர் RSKS சேனல். நமது சேனல் கல்வி, வேலைவாய்ப்பு, அறிவியல் செய்திகளை அடிப்படையாக கொண்ட சேனலாகும். நம்முடைய சேனலுக்கு புதியதாக வரக்கூடிய நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். நிச்சயம் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நமது சேனல் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இன்றைக்கு இந்த காணொளியில் அரசு பள்ளிக்கூடங்களில் பகுதி நேர ஆசிரியராக பணியாற்றக்கூடியவர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு முக்கிய செய்தினை அறிவித்துள்ளது. அதை பற்றி இந்த காணொளியில் முழுவதுமாக காண இருக்கிறோம். இந்த காணொளியை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள். இந்த காணொளியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிட்டு பயன்பெற செய்யுங்கள். அதாவது கடந்த 2012ஆம் ஆண்டு அரசு பள்ளிகளில் ஏறக்குறைய 16,000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட்டனர். அவர்களில் தற்சமயம் 11,000 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றி வருகிறார்கள். இவர்களுக்கு தொகுப்பூதியமாக மாதத்திற்கு 15,000 ரூபாய் இவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது. இவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்த ஆசிரியர்களில் 11,000 ஆசிரியர்களில் ஏறக்குறைய ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் 3,843 நபர்களும், ஆர்ட் டீச்சர் 3,721 நபர்களும், ஸ்விமிங் டீச்சர் 1,584 நபர்களும், மியூசிக் டீச்சர் 329 நபர்களும், கம்ப்யூட்டர் டீச்சர் 2,033 நபர்களும், லைஃப் ஸ்கில் டீச்சர் 192 நபர்களும், கன்ஸ்ட்ரக்ஷன் டீச்சர் 49 ஆசிரியர்களும், ஹார்டிகல்ச்சர் டீச்சர் 22 ஆசிரியர்களும் என மொத்தம் 11,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தற்சமயம் பணியாற்றி வருகிறார்கள். இவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வெயிட்டேஜி மதிப்பெண் வழங்கப்பட்டு சிறப்பு தேர்வு நடத்தப்பட்டு இவர்கள் நிரந்தர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்படுவார் என அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து தற்சமயம் தமிழ்நாடு அரசு பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வெயிட்டேஜி மதிப்பெண் வழங்குவதற்கான அரசாணையை வெளியிட்டுள்ளது. இந்த தேர்வை எழுதுவதற்கு என்ன தகுதி இருக்க வேண்டும், தேர்வு எவ்வளவு மதிப்பெண்ணுக்கு நடத்தப்படும், எதற்கெல்லாம் மதிப்பெண் வழங்கப்படும், பணி அனுபவத்திற்கு எத்தனை மதிப்பெண் போன்ற அனைத்து விவரங்களையும் இந்த அரசாணையில் வெளியிட்டுள்ளது. அதாவது பணியில் சேர்ந்தது முதல் இன்று வரை பகுதி நேர ஆசிரியராக பணியாற்றக்கூடிய அனைவரும் இந்த தேர்வினை எழுதலாம். இந்த தேர்வுக்கு மொத்த மதிப்பெண் 100 மதிப்பெண் ஆகும். அதாவது எழுத்து தேர்வுக்கு 950 மதிப்பெண்ணும், 5 மதிப்பெண் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ள அந்த பதிவு மூப்புக்கு அடிப்படையிலும் 5 மதிப்பெண்கள் என மொத்தம் 100 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அதன் பிறகு பணி அனுபவத்திற்கு மதிப்பெண் 15, அதிகபட்சம் 15 மதிப்பெண் வரை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு ஆண்டுக்கு 1.5 மதிப்பெண் வீதம் அதிகபட்சமாக 15 மதிப்பெண்கள் வழங்கப்படும் என அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வு மொத்தம் 6 முறை நடத்தப்படும். இந்த சிறப்பு தேர்வானது 6 முறை நடத்தப்படும் எனவும், இந்த 6 முறையும் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் இந்த தேர்வினை எழுதி தேர்வில் வெற்றி பெற்று தாங்கள் நிரந்தர ஆசிரியராக பணி பெற முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வெளியிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மொத்தம் 115 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு முறை இருக்கும். அதில் அதிக மதிப்பெண் பெறக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்து
அவர்கள் நிரந்தர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்படுவார்கள். 6 முறை இந்த தேர்வு நடத்தப்படும். 6 வாய்ப்புகளையும் பயன்படுத்தி பள்ளிக்கூடங்களில் பகுதி நேரமாக பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் நிரந்தர ஆசிரியர்களாக பணியினை பெற்று உங்கள் வாழ்வினை சிறப்பாக அமைத்துக்கொள்ள நமது சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.